மந்திரி இலவச சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரதம மந்திரியால் 15/2/2024 அன்று 75,000 கோடி மதிப்பீடில் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் எதற்காகனா, சாதாரண குடியிருப்பு மக்களுக்குமே இந்த திட்டம் போய் சேரணும். சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறது எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இது. இது நம்முடைய அன்றாட செலவினங்களை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். suryagar.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், அந்த கன்சியூமர் நம்பர்லேருந்து ஆரம்பித்து உங்கள் பேர், உங்களுடைய எவ்வளவு யூனிட் மின்சாரம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் விவரங்களையும் நீங்கள் அதில் பதிவு செய்யணும். பதிவு செய்த பிறகு அது உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு அவங்களுக்கு அது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இது சரியாக இருக்கான்னு உங்களை ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அது சரியாக இருக்குன்னு அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா, அது யாரால் அது நடக்கும் அப்படிங்கிற அந்த வெண்டருடைய லிஸ்ட்டு உங்களுடைய உங்களுடைய ஸ்டேட்டுக்கான வெண்டர் லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள் வீட்டுக்கான அந்த மின்சாரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்சிடி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ சப்சிடி அப்படிங்கிறது அதையும் நீங்கள் அதே போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணணும். 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய், 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாய், 3 கிலோவாட்டுக்கு மொத்தமாக 78,000 ரூபாய் அதிகபட்சமாக வழங்கப்படும். 4 கிலோவாட் 5 கிலோவாட் அதற்கு மேலே போனாலுமே 78,000 என்பது அதிகபட்ச தொகையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம். அடுத்தது இதன் மூலமாக இதில் ஒரு அப்ரூவல் லெட்டர் வரும். அந்த லெட்டரை வச்சு நீங்கள் ஜன்சமத் போர்ட்டலில் அப்ளை பண்ணி வங்கி கடனுக்காக நீங்கள் அணுகலாம். அதில் உங்களுடைய வங்கி எண், எந்த வங்கி என்னன்றதை நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா அதிலிருந்து வங்கிக்கு அது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வங்கிக்கு சென்று அதை எடுத்து உங்களுடைய லோனை நீங்கள் வாங்கிக்கலாம். 1947 வாங்கின சுதந்திரம் 100 வருடங்களுக்கு பிறகு 2047 நம்ம இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கனவுக்கு இந்த திட்டம் மிக பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்.